ஆர்ஆர்பி குரூப் டி ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான். செரிமான மண்டலம், தமிழ்ல வந்து செரிமான மண்டலம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டலம் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட உறுப்புகள் வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடியது என்னென்ன ஆர்கன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வாய் பகுதி இங்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இங்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்னது, அதுக்கு அடுத்தது வந்து ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு குழல். அப்படியே உள்ள போனோம் அப்படின்னா ஸ்டொமக் அப்படின்னு சொல்லக்கூடிய இரைப்பை. அதுக்கப்புறம் இதோட ரைட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா லிவர் இருக்கும். லெஃப்ட் சைட்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா கணையம், பான்கிரியாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு இலை மாதிரி இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு உறுப்பு இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா வந்து கால் பிளேடர் அப்படின்னு சொல்லக்கூடிய கால் பிளேடர் இருக்கும். அதுக்கப்புறம் பெருங்குடல், சிறுங்குடல். அதுக்கப்புறம் கீழே போனோம் அப்படின்னா வந்து ரெக்டம் ஆனஸ். ஓகேங்களா? வெளியே போறது. சரி, இதுதான் வந்து என்ன, இத்தனை ஆர்கன் வந்து எதுல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்லக்கூடிய செரிமான மண்டலத்துல இன்வால்வ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன மட்டும் பார்க்க போறோம் அப்படின்னா வந்து வாய் பகுதி, அதுல இருக்கக்கூடிய டீத்து, டங்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து சலைவரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உமிழ்நீர் சுரபி, அதை பத்தி மட்டும் ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், பான்கிரியாஸ், லிவர், இதுலலாம் வந்து என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது, லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன்ல என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதுலாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன அப்படின்னா வந்து உணவு வந்து என்ன, டைஜஷன் அப்படின்னா வந்து உணவு வந்து, அதாவது உணவு அப்படிங்கிறது வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஓகேங்களா? காம்ப்ளெக்ஸா இருக்கிறது சிம்பிள் ஃபார்முக்கு மாத்திரம் தான் டைஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய உணவு வந்து சிம்பிளா மாத்தி அந்த குளுக்கோஸா மாறினதுக்கு அப்புறம் உடலில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு எடுத்து செல்லப்படும். ஓகேங்களா? டைஜஷன் அப்படின்னா பெரிய காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய உணவு சிறிய உணவுப் பொருட்களாக மாறுறது தான். சரி, இதுல வந்து என்னென்ன வந்து ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உணவு உட்கொள்ளல் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஜெஷன், அதுக்கப்புறம் டைஜஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய செரிமானம், அதுக்கப்புறம் வந்து அப்சர்ப்ஷன்னா குடல் உறிஞ்சுகள் மூலம் உணவுகள் வந்து எடுத்துக்கொள்றது உடலுக்கு. அதுக்கப்புறம் அசிமுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பரவல் அப்படின்னா வந்து உடலில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு உணவு பரவுறது. அதுக்கடுத்து எஜெஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வந்து தேவையில்லாத உணவுகள் வந்து வெளியேற்றுறது, அதான் வந்து எஜெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்தெந்த ஆர்கன் வந்து டைஜஷன் செரிமானத்துல இன்வால்வ் ஆகக்கூடிய ஆர்கன் எல்லாமே வந்து டைஜஸ்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மொத்தமா வந்து அது எல்லாத்தையும் சேர்த்து டைஜஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம். ஆர்கன் விச் டைஜஸ்ட் ஃபுட் இஸ் கால்ட் டைஜஸ்டிவ் ஆர்கன். அதுக்கப்புறம் குரூப் ஆஃப் டைஜஸ்டிவ் ஆர்கன், அந்த எல்லாத்தையும் சேர்த்து சொல்லக்கூடியது செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம். அதுதான் வந்து என்னென்ன அப்படின்னா வந்து என்னென்ன இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மவுத்து, ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு குழல், அதுக்கப்புறம் வந்து ஸ்டொமக் இரைப்பை, அதுக்கப்புறம் லிவர், பான்கிரியாஸ், பெருங்குடல், ஸ்மால் இன்டெஸ்டைன், அதுக்கப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன், இதெல்லாமே வந்து செரிமானத்துல ஈடுபடக்கூடியது. ஹியூமன் பீயிங் ஹேவ் காம்ப்ளெக்ஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அதாவது நமக்கு வந்து என்னது ரொம்ப, அதாவது காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா வந்து தமிழ்ல எனக்கு தெரியல, கடினம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கடுத்து ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஆலிமெண்ட்ரி கேனல். ஆலிமெண்ட்ரி கேனல் அப்படின்னா வந்து உணவு பாதை, உணவு வந்து எது வழியா போகுது அப்படிங்கிறதா வந்து உணவு பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எங்கெங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறது, எங்க வாய், உணவு குழல், அதுக்கப்புறம் வந்து இரைப்பை, அதுக்கப்புறம் பெருங்குடல், சிறுங்குடல், இதுல உணவு வந்து போகுது. அப்ப இந்த உணவு பாதை தான் ஆலிமெண்ட்ரி கானல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஆலிமெண்ட்ரி கேனல் அண்ட் சம் டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் இருக்கு. அதாவது சுரபிகளும் இருக்கு, செரிமான சுரபிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரபிகளும் இருக்கு. அப்ப என்னென்ன டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இருக்கு அப்படின்னா ஆலிமெண்ட்ரி கேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு பாதை, ரெண்டாவது வந்து டைஜஸ்டிவ் கிளாண்ட் அப்படின்னா வந்து சுரபி அப்படின்னு சொல்லுவாங்க. சுரபி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எண்டோக்ரைன், எக்ஸோக்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. எண்டோக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடியது நாளமில்லா சுரபி அப்படின்னு சொல்லுவாங்க. நாளமில்லா சுரபி மூலம் சுரக்கக்கூடியது ஹார்மோன்ஸ். நாளமுள்ள சுரபியில இருந்து சுரக்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்சைம்ஸ், நொதிகள். இந்த இடத்துல வரக்கூடிய கிளாண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாளமுள்ள சுரபியில இருக்கக்கூடிய கிளாண்ட் வந்து உணவு நாக்குல இருக்கக்கூடிய இதுல மட்டும் பார்ப்போம். இன்னைக்கு பார்க்கக்கூடியது நாளமுள்ள சுரபியில் இருக்கக்கூடிய கிளாண்ட்ஸ் மட்டும் தான் பார்ப்போம். அடுத்து கணையம் இதெல்லாம் வரும்போது எக்ஸ்ட்ரா வரும். ஓகே, ஆலிமெண்ட்ரி கேனல் திரும்பவும் வந்து நம்ம பிரிக்கிறோம். எப்படின்னா செவரல் பார்ட்ஸா. என்னது, பியூக்கல் கேவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு பாதை எங்க ஆரம்பிக்குது, வாய் வழியா ஆரம்பிக்குது. வாயை தான் வந்து பியூக்கல் கேவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு குடல். ஓகேங்களா? உணவு குடல்.
இந்த உணவு குழல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசோஃபேகஸ். அதுக்கப்புறம் வந்து ஸ்டொமக் எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா, இரைப்பை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைன், இங்க இருந்து கனெக்ட் ஆகி ஸ்மால் இன்டெஸ்டைன் வழியா இப்படி உள்ள போகுது. அதுக்கப்புறம் அதை சுத்தி இருக்கக்கூடியதுதான் லார்ஜ் இன்டெஸ்டைன். அதுக்கப்புறம் சலைவரி கிளாண்ட். இதெல்லாம் வந்து இதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து என்னது அப்படின்னா வந்து ஆலிமெண்டரி கேனல். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து ரெண்டாவது வந்து சலைவரி கிளாண்ட், லிவர், பான்க்ரியாஸ் ஆர் டைஜஸ்டிவ் கிளாண்ட். இதெல்லாம் வந்து என்னன்னா டைஜஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடிய சுரபிகள், செரிமான சுரபிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, நிறைய எழுதிட்டேன். அப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறப்போ ரெண்டு இருக்கு. என்னென்ன அப்படின்னா ஆலிமெண்டரி கேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு பாதை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்னென்ன இருக்கு? பியூக்கல் கேவிட்டி இருக்கு, ஈசோஃபேகஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்டொமக் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் வழியாக கனெக்ட் ஆகி லார்ஜ் இன்டெஸ்டைன். இது வந்து ஆலிமெண்டரி கிளாண்ட். அதுக்கு அடுத்து செரிமானத்தில் இன்வால்வ் ஆகக்கூடிய அடுத்தது வந்து கிளாண்ட். என்ன கிளாண்ட் அப்படின்னா டைஜஸ்டிவ் கிளாண்ட். அந்த டைஜஸ்டிவ் கிளாண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாயில இருக்கக்கூடிய சலைவரி கிளாண்ட். இன்னைக்கு இந்த சலைவரி கிளாண்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். அதுக்கடுத்து லிவர், பான்க்ரியாஸ் இதுல இருக்கக்கூடிய கிளாண்ட்ஸ் ஆர் டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் விச் அவுட் சைட் த ஆலிமெண்டரி கேனல். அதாவது ஆலிமெண்டரி கேனலுக்கு வெளியே இருக்கு, உணவு பாதைக்கு வெளியே இருக்கு. இந்த லிவர் வந்து எங்க இருக்கு? வெளியே இருக்கு. அதே மாதிரி பான்க்ரியாஸ் வெளியே இருக்கு. வேற என்ன பார்த்தோம்? சலிவரி கிளாண்ட், அது வாய் பகுதியில் இருக்கு. இது ரெண்டும் வந்து வெளியே இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் வந்து மவுத்ல வந்து என்ன இருக்கு? மவுத்ல பாக்குறோம் அப்படின்னா வந்து நாக்கை பத்தி பார்ப்போம், அதுக்கப்புறம் பற்களை பத்தி பார்ப்போம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டீத்து, டங்கு, அதுக்கப்புறம் அதுலயே வந்து சலைவரி கிளாண்ட். இது மூணு பத்தியும் பார்க்க போறோம். சரி, மவுத்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா மவுத் இல்லைன்னா பியூக்கல் கேவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பியூக்கல் கேவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்னன்னு முடிக்க கூடாது, மவுத் தான் வந்து பியூக்கல் கேவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து மவுத்ல என்ன இருக்கு? டீத் இருக்கு, டங்க் இருக்கு, அது இல்லாம உமிழ்நீர் சுரபின்னு சொல்லக்கூடிய சலைவரி கிளாண்ட் இருக்கு. ஓகேங்களா, டீத், டங்க், சலைவரி கிளாண்ட். அதுக்கடுத்து டீத்தை பத்தின படிப்பை வந்து டான்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓ சைலண்டா டான்டாலஜிஸ்ட். ஓகே, சரி. அதாவது டீத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய சிறியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 3 வயசுக்குள்ள வரலும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து 20 பற்கள் இருக்கும். 20 பற்கள் வரையும் முளைக்கும். 4 வயசு வரலும். 4 வயசுக்கு மேலே போகும்போது 32 பற்கள் வந்து முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இன்னும் டீட்டெயில்டாக வந்து ஒவ்வொரு பல்லுக்கும் என்ன பேர் இருக்கு, அதுக்கப்புறம் எது வந்து ஃபர்ஸ்ட் முளைக்கும், இதெல்லாம் வந்து பார்க்க போறோம். சரி, சில்ட்ரன் ஹூஸ் ஏஜ், அதுக்கடுத்து டீத்தை பத்தின படிப்பு டான்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? சில்ட்ரன் ஹூஸ் ஏஜ் 3 to 4 years, அவங்களுக்கு எவ்வளவு இருக்கும்னா 20 டீத்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அது என்ன டீத் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா மில்க் டீத் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரைமரி டீத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லைஃப்ல எத்தனை டைம் முளைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 டைம் முளைக்கும். ஒரு டைம் பால் பல்லு விழுந்து முளைக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல அது. அப்ப 2 times வந்து லைஃப் டைம்ல முளைக்கும். செகண்டரி டீத்னு சொல்லக்கூடிய 4 இயர்ஸ்க்கு மேல நமக்கு முளைக்கக்கூடியது வந்து செகண்டரி டூத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செகண்டரி டீத் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது வந்து என்ன லைஃப்ல ஒரே ஒரு டைம் தான். ஒன்ஸ் விழுந்துச்சு அப்படின்னா திருவள்ளம் முளைக்காது. ஓகேங்களா, ஒன்ஸ் இன் லைஃப். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹியூமன் பாடியிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஹார்டஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லணும்னா பல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய எனாமல் தான். ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் ஹார்டஸ்ட் பார்ட் ஆஃப் ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனாமல் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து டூத்துக்கு மேலே இருக்குது. ஓகேங்களா, அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் சால்ட் ப்ரெசன்ட் இன் அவர் டீத். டீத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மினரல் அப்படின்னு சொல்லி கால்சியம் இருக்கும், பாஸ்பரஸ் இருக்கும், பாஸ்பேட் இருக்கும். அதுக்கடுத்து 18 வயசுக்கு மேலே தான் வந்து விஸ்டம் டூத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டூத் வந்து முளைக்கும். ஓகேங்களா, அந்த டூத் வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு பயனற்ற உறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அது மூலம் வந்து நமக்கு எந்த பயனும் இல்லை. ஓகேங்களா, அதான் வந்து வெஸ்டிஜியல் ஆர்கன் அப்படின்னு சொல்றாங்க. A tooth which grows after 18 years old is third molar teeth. அதாவது மோலார் டீத் அப்படின்னா வந்து முன் கடவாய்ப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீ மோலார் டீத், மோலார் டீத் அப்படின்னா வந்து கடவாய்ப்பல் மூணாவதா முளைக்கும். மூணாவதா இருக்கக்கூடிய தேர்ட் மோலார் டீத் தான் வந்து ஞானப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்டம் டீத். அது எப்போ முளைக்கும் அப்படின்னு சொன்னா 18 வயசுக்கு மேலதான் முளைக்கும். அது வந்து என்ன, அதுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்கு எந்த யூஸும் கிடையாது. வெஸ்டிஜியல் ஆர்கன். அதே மாதிரி நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய வேற ஒரு ஆர்கன் வந்து வெஸ்டிஜியலா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா வந்து அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய
ஒரு ஆர்கன் தான். அதனால வந்து அப்பெண்டிக்ஸ் அந்த ஆர்கன் வந்து பெருசா வளர ஆரம்பிச்சதுனால ஸ்டொமக்ல வந்து வலி வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அதனால நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. அது வந்து என்னன்னா வெஸ்டிஜியல் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து தேர்டா வந்து பார்க்கும்போது தேர்டு மோலார் டீத், அது வந்து விஸ்டம் டீத்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. there are 4 types of teeth present. என்னென்ன டீத் அப்படின்னா வந்து இன்சிசர், கெனைன், ப்ரீமோலார், மோலார். இன்சிசர் அப்படின்னா வெட்டுப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி இருக்க 2 டீத் இருக்குல்ல அதான் வந்து இன்சிசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு முளைக்க ஆரம்பிக்கிறதும் இன்சிசர் டீத் தான் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து கெனைன். கெனைன் அப்படிங்கிற டீத் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா வந்து அந்த வெட்டுப்பற்கள், கோரைப்பல்னு சொல்லுவாங்க, சிங்கப்பல்லுன்னு சொல்றாங்கல்ல அதான் வந்து கெனைன். அதுக்கு அடுத்து வந்து ப்ரீமோலார், கடவாய்ப்பல், முன் கடவாய்ப்பல். அதுக்கடுத்து கடவாய்ப்பல், மோலார் அப்படிங்கிறது இது எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க டீத்தோட படம் தான் கொடுத்துருக்காங்க. எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த 4 பல்லு வந்து என்னது இன்செசர். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு கோரைப்பல் இந்த பக்கம் ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ப்ரீ மோலார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2 ப்ரீ மோலார் இந்த சைடு அந்த சைடு. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மோலார் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவாய்ப்பல், அது இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3, மொத்தமா ஒரு சைடு அப்படின்னு சொல்லிட்டு கீழே மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 6. இது கீழ்ப்புறத்தோட படம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை இன்னும் டீட்டெயில்டா பார்ப்போம். எது எங்க இருக்கு அப்படிங்கறத மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரி, சரி. அடல்ட்டுக்கு வந்து எப்படி இருக்கும் பற்களோட இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்படி பிரிச்சுக்கலாம். எங்க இருக்கும் அப்படின்னா வந்து இந்த பக்கம் 8, இந்த பக்கம் 8, இந்த பக்கம் 8, இந்த பக்கம் 8. ஓகேங்களா? இன்செசர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெட்டுப்பற்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க 2 இருக்கும் ஒரு பகுதியில. அப்படின்னா ஒரு சைட்ல மட்டும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா சைடும் அதே மாதிரி தான். இந்த பக்கமும் அதே தான், இந்த பக்கமும் அதே தான், இங்க கீழே இருக்கிறது அதே தான். அப்ப இன்செசர் வந்து 2 இருக்கும். அப்ப டோட்டலா எத்தனை இருக்கும் அப்படின்னா 4க்கும் சேர்த்து 8 பல் இருக்கும் இன்செசர். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. கீழே 2, இங்க 2, கீழே 4, மேலே 8, மேல் தாடை கீழ்த்தாடைன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து கெனைன் அப்படின்னு சொல்லக்கூடிய கோரைப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அது ஒரு சைட்ல ஒன்று தான் இருக்கும். ஓகேங்களா? இது 2 இருக்கும், இது 1 இருக்கும். எதுல பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இப்ப அடல்ட்ல பார்த்துட்டு இருக்கோம், பெரியவர்கள்ல பார்த்துட்டு இருக்கோம், அடல்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரீ மோலார் டீத்ன்னு சொல்லுவாங்க. அது எத்தனை இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும் ஒரு சைட்ல. அப்ப இந்த சைடும் 2, இந்த பக்கமும் 2, இந்த பக்கம் 2, மொத்தமா பார்த்தா 8 பல் இருக்கும். அதுக்கு அடுத்து மோலார் டீத் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவாய்ப்பற்கள், அது எத்தனை இருக்கும்னா 3 இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து எப்ப முளைக்கும் அப்படி 3ஆவதா முளைக்கக்கூடியதான் வந்து எப்ப முளைக்கும் அப்படின்னா வந்து ஆஃப்டர் 18 இயர்க்கு மேல வந்து முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து மோலார் டீத், கடவாய்ப்பல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இதை பத்தி தான் இங்க கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டீத் இன் ஈச் குவாட்ரண்ட், அதாவது ஒவ்வொன்றையும் வந்து குவாட்ரண்டா பிரிச்சிருக்காங்க. 4 கால் பகுதியா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அந்த கால் பகுதியில எத்தனை டீத் இருக்கும் அப்படின்னா 8 டீத். அப்ப 8. ஃபர்ஸ்ட் வந்து இன்செசர் 2, அதுக்கப்புறம் கோரைப்பல் கெனைன் 1, அதுக்கப்புறம் 2ன்னு சொல்லக்கூடியது என்னது ப்ரீ மோலார் டீத், அதுக்கப்புறம் 3. ஓகேங்களா? இப்போ மொத்தமா ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 2, 4, இங்க ஒரு 4, டோட்டலா 8. ஓகேங்களா? அப்போ ஒரு குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் பகுதியில் எடுத்துக்கணும் 8. அப்ப இங்க 8, 8, 8, 8, மொத்தம் 32 பல் அடல்ட்டுக்கு வந்துருச்சுங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. இன்செசர் எத்தனை இருக்கும் அப்படின்னா 2, கெனைன் வந்து 1, அதுக்கடுத்து ப்ரீ மோலார் 2, மோலார் 3. இப்போ மொத்தமா ஃபுல்லா வந்து மவுத் ஃபுல்லா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 32 பல் இருக்கும். அப்ப எத்தனை இருக்கும்? ஒரு கால் பகுதியில வந்துட்டா இது 4ஆல எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 8 இன்செசர், 4 கெனைன், ப்ரீ மோலார் 8, அதுக்கடுத்து மோலார் டீத் 12. அதுதான் கொடுத்துருக்காங்க. இதே வந்து சில்ட்ரனுக்கு பார்த்தா அவங்களுக்கு 20 பற்கள் தான் இருக்கும். அப்ப ஓகே, சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு 20 பற்கள் தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்கே 8 அப்படின்னா மேலே 5, கீழே 5, இங்கே 5, இங்கே 5. ஓகே, பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்செசர் எத்தனை இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து கெனைன் டீத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1 இருக்கும். ப்ரீ மோலார் டீத் வந்து இருக்காது. அதுக்கடுத்து மோலார் டீத் அப்படின்னு சொல்லக்கூடியது எத்தனை இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும்.
2 இருக்கும். ஓகேங்களா? அப்போ 5 டீத் வந்துருச்சுங்களா? இது இன்சிசர். இன்சிசர்னு சொல்லக்கூடிய வெட்டுப்பல். அதுக்கடுத்து வந்து இது வந்து என்னது, கெனைன் இருக்கும். அதுக்கடுத்து ப்ரீமோலார். ப்ரீமோலார் இருக்காது, மோலார் டீத் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ குழந்தைகளுக்கு எப்போ குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது 4 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து 20 பல் தான் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். அவங்களுக்கு எத்தனை டீத் இருக்கும் அப்படின்னா வந்து 20 டீத் வந்து 4 வயசுக்குள்ள வரலும் முளைக்கும். இது வந்து பால் பல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி டீத் ஒன்ஸ் வந்து ஒரு டைம் விழுந்துச்சுன்னா இன்னொரு டைம் முளைக்கும், 2 டைம் லைஃப் டைம்ல முளைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல வந்து இவங்களுக்கு இல்லாத டீத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முன் கடவாய் பல் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீ மோலார் டீத் இவங்களுக்கு இருக்காது. அதான் கொடுத்துருக்காங்க. ஃபார் சில்ட்ரன் நம்பர் ஆஃப் டீத் இன் ஈச் குவாட்ரண்ட், அதாவது ஒரு கால் பகுதியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 இருக்கும். அதே 4 அப்படின்னா 20 இருக்கும். அது தெரியும். இன்சிசர் எத்தனை இருக்கும் அப்படின்னா வந்து வெட்டுப்பல் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 இருக்கும், கெனைன் 1 இருக்கும், ப்ரீ மோலார் இருக்காது. அப்ப குழந்தைகளில் காணப்படாத பல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரீ மோலார் அப்படிங்கிறது கேள்வியை கூட கேட்கலாம். அப்ப வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மோலார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 இருக்கும், கடவாய்ப்பல் 2 இருக்கும். அவங்க பார்த்தோம் அப்படின்னா பெரியவர்கள்ல 3 பார்த்தோம். நம்பர் ஆஃப் டீத் இன் ஃபுல் மவுத் டோட்டலா வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 இருக்கும். அப்ப இன்சிசர் 8, கெனைன் 4, ப்ரீ மோலார் 8, 0 மோலார் வந்து 8 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். டென்டல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கால் பகுதியில எவ்வளோ பற்கள் இருக்கு அப்படிங்கிறதான். இப்போ இதான் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா மேல கீழே. ஓகேங்களா? மேல் தாடை கீழ் தாடையில இருக்கக்கூடிய பற்களை பத்தி. ஃபர்ஸ்ட் ஐ அப்படின்னா வந்து இன்சிசர், அதுக்கடுத்து கெனைன், பீனா ப்ரீமோலர், எம்னா மோலார். ஓகேங்களா? அப்ப எத்தனை வந்து ஒரு கால் பகுதியில மட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 இருக்கும், மேலே கீழே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது. அப்போ 2 இன்சிசர் இருக்கும், ஒரு கெனைன் இருக்கும், 2 ப்ரீமோலார் இருக்கும், 3 மோலார் டீத் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் கீழேயும் அதே சேம் தான் வரும். அப்போ இவங்களுக்கு வந்து 2, 1, 2, 3 அப்படின்னு சொல்லுவாங்க, மேலே கீழே. இப்போ மேலே ஒரு கால் பகுதியில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8 இருக்கும், மேலே கீழே அப்படின்னா 8, இது 2ஆல பெருக்கிட்டோம் அப்படின்னா 32 பல் வந்துடும். அதுக்கு அடுத்து வந்து இதே வந்து பிரைமரி டீத் யாருக்கு இருக்கும் அப்படின்னா வந்து சில்ட்ரன்ஸ்க்கு இருக்கக்கூடியது. அவங்களுக்கு என்ன இருக்குன்னா 2, 1, 0, 2. ஓகேங்களா? அப்ப அவங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா இந்த பி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீ மோலார் டீத் இருக்காது. அப்ப இன்சிசர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெட்டு பற்கள் 2 இருக்கும். அதுக்கு அடுத்தது 1 அப்படின்னு சொல்லக்கூடிய கெனைன் கோரைப்பல் வந்து 1 இருக்கும், மோலார் டீத் 2 இருக்கும், ப்ரீ மோலார் டீத் இருக்காது. அப்ப 2, 1, 0, 2 டோட்டலா வந்து மேலே கீழே 10 பற்கள் இருக்கும். 2 பக்கமும் அப்படின்னு சொல்லிட்டுனா ஒரு கால் பகுதியில் மட்டும் எடுத்திருக்காங்க. மொத்தமாக சேர்த்தணும் அப்படின்னா இது 2ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 20 கிடைக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. டென்டல் ஃபார்முலா நம்பர் ஆஃப் டீத் இன் ஈச் குவாட்ரண்ட் இன் அப்பர் ஜாவ். அப்பர் ஜாவில் இருக்கிறதா இங்கே கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டீத் இன் ஈச் குவாட்ரண்ட் ஆஃப் லோவர் ஜா கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ட்டு 2 பண்ணோம் அப்படின்னா வந்து டோட்டலாக வந்து 16 இருக்கு, இன்ட்டு 2 32. அதே மாதிரி இங்கே 10, 20. ஸோ இது வந்து பேசிக் தான். ஓகே, இப்போ ஒவ்வொரு டீத்தை பற்றியும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்சிசர் அப்படின்னா என்ன சொன்னா, வெட்டுப்பல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதே மாதிரி இதெல்லாம் இன்னொரு பேர் இருக்கு, ஸ்மைல் டீத், புன்னகை பல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து யூஸ்டு ஃபார் கட்டிங் த ஃபுட். இது எதுக்கு அப்படின்னா வெட்டுறதுக்கு, உணவை வந்து கட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்சிசர் டீத் பயன்படுது. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் குழந்தைங்கள்ல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கீழே இருக்கக்கூடிய லோயர் சென்ட்ரல் இன்சிசர் கீழ் தாடையில இருக்கக்கூடிய பற்கள்ல இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் முளைக்கக்கூடியது. இந்த 2 பற்களும் தான் சென்ட்ரல் போர்ஷன்ல இருந்து முளைக்கக்கூடியதாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டீத் வித் க்ரோ ஃபார் சைல்டு இஸ் லோவர் சென்ட்ரல் இன்சிசர். சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய இந்த 2 டீத்தும் முளைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து கெனைன் டீத். கெனைன் டீத்னா என்ன தமிழ்ல கோரைப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. கோரைப்பல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஷார்ப்பா இருக்கும், அது நமக்கு தெரிஞ்சதுதான். அதே மாதிரி இது உணவை கிழிக்க பயன்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கார்னிவர்ஸ்னா ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை வந்து வேட்டையாடி சாப்பிடும். அந்த மாதிரி கார்னிவர்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த கெனைன் டீத் அப்படிங்கிறது பெருசா நீளமா காணப்படும். இப்போ சிங்கம், புலி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அது வந்து பெருசா காணப்படும். எதுக்கு பயன்படுது அப்படின்னா வந்து உணவை கிழிக்க பயன்படுது, டியரிங் ஆஃப் ஃபுட். அதுக்கடுத்து ப்ரீமோலார் டீத். ப்ரீமோலார் டீத் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது யாருக்கு இருக்காது அப்படின்னா சில்ட்ரன்ஸ்க்கு இருக்காது. ஓகேங்களா? சைல்டு ஹேஸ் நோ ப்ரீமோலார் டீத். எதுக்காக அப்படின்னா கிரஷிங் அண்ட் கிரைண்டிங் தான். ப்ரீமோலார் அண்ட் மோலார் டீத், அதாவது முன் கடவாய்ப்பல் ரெண்டுமே வந்து உணவை வந்து நொறுக்கி அதை வந்து அரைக்கிறதுக்கான வேலையை செய்யறது தான். அதே மாதிரி வந்து மோலார் டீத் அப்படிங்கிறது கடவாய்ப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன, கிரைண்டிங் த ஃபுட். அதுக்கடுத்து 3rd மோலார் எப்போ இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 18 வயசுக்கு அப்புறம் வெஸ்டிஜியல் ஆர்கன், பயனற்ற உறுப்பு. அதுக்கடுத்து டங்கு. டீத்தை பத்தி அவ்வளவுதான், ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. டங்கை பத்தி பார்த்துட்டு சலைவரி கிளாண்ட் பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சிடும். சரி,
டங் எங்க இருக்கு, இங்க இருக்கு. டங் அப்படிங்கிறது வந்து ஒரு மஸ்குலர் ஆர்கன் சொல்றாங்க. மஸ்குலர் ஆர்கன் ஏன் சொல்றாங்க அப்படின்னா ஒரு தசை உறுப்புன்னு சொல்றாங்க. இதுல எலும்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நாக்குல எலும்பு இருக்காது. அதே மாதிரி நம்மளோட உடம்புல இன்னொரு ஒரு உறுப்புலையும் வந்து எலும்பு இருக்காது. எது அப்படின்னா ஹார்ட்ல இருக்காது. சரி, இதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா யூ ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, யூ ஷேப்டு. The tongue is attached to the U-shaped bone. சாரி, இந்த டங்க் வந்து அட்டாச் ஆயிருக்கிற போன் தான் வந்து யூ ஷேப்ல இருக்கும். அது அந்த போனோட பேர் வந்து ஹயர்ட் அப்படிங்கிற போன். ஓகேங்களா, அதுக்கடுத்து எங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லோயர் ஜா, கீழ் தாடை பகுதியில இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கடுத்து இதுல என்ன இருக்கும் அப்படின்னா சுவை உணர்வி, சுவை உணர்விகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கஸ்டேட்ரி ரிசப்டர் இருக்கும். அதாவது சுவை உணர்விகளா, சுவை படலம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகேங்களா, அதாவது எந்த டேஸ்ட் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த நாவோட கார்னர் ரீஜன்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நுனி நாக்குல சால்ட் டேஸ்ட் வந்து நம்ம உணர்வோம். அதே மாதிரி இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பகுதியில ஸ்வீட் டேஸ்ட் உணர்வோம். அதே மாதிரி இந்த ஓரத்துல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சோர் அப்படின்னு சொல்லக்கூடிய உவர்ப்பு தன்மையை உணர்வோம். அதே மாதிரி இந்த நாவோட இந்த பகுதியில வந்து கடைசி பகுதியில வந்து என்ன டேஸ்ட்னா பிட்டர் டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ணுவோம். இது அந்த அளவுக்கு கேட்பாங்களான்னு தெரியல, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஆக டங் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எதுக்கு யூஸ் பண்றோம், நம்ம பேசுறதுக்கு, அதே மாதிரி சுவையை உணர்றதுக்கு. அதுக்கப்புறம்னா இங்க டைஜஷன் சிஸ்டம்ல முக்கியமான என்ன வேலைன்னா டங் வந்து ஃபுட்டை வந்து சலைவாவோட மிக்ஸ் பண்ற வேலையை பண்ணும். ஓகேங்களா, மிக்ஸ் சலைவா வித் ஃபுட். மிக்ஸ் ஃபுட் அண்ட் சலைவா அது ரெண்டையும் வந்து என்ன போலஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உணவும் சலைவாவும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த இது வந்துன்னா போலஸ், செமி சாலிட் ஸ்டேட்ல இருக்கிறது போலஸ் அப்படின்னு சொல்றாங்க. விச் டிராவல்ஸ் ஃப்ரம் எங்க இருந்துன்னா நம்மளுடைய மவுத்ல இருந்து ஸ்டொமக்கு போகும். எது வழியா அப்படின்னா ஈசோஃபேகஸ் வழியா போகும். ஈசோஃபேகஸ் அப்படின்னா உளவு குழல் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தோம். இப்படி இருக்காங்க அப்படின்னா இங்க வந்து வாய்ப்பகுதி இருக்கும். இங்கிருந்து உணவு குழல் வழியாக ஸ்டொமக்கு போகும். ஓகேங்களா, எது வழியா போகும் அப்படின்னா ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு குழல் வழியாக போகும். அதுக்கடுத்து சலைவரி கிளாண்ட், உமிழ்நீர் சுரபி எங்க இருக்கு அப்படின்னா வாயில தான் இருக்கு. எத்தனை வகை இருக்கு அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் சலைவரி கிளாண்ட் இருக்கும். ஓகேங்களா, சரி, என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேரட்டிக் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மேலெண்ண சுரபி. சப் மேண்டிபுலர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து மேலெண்ண சுரபி. இது வந்து என்னன்னா நாவடி சுரபி அப்படின்னு சொல்லக்கூடிய சப்லிங்குவல் கிளாண்டு. இது வந்து கீழ் தாடை சுரபின்னு நினைக்கிற தமிழ்ல ஒரு டைம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரி, பேரட்டிவ் கிளாண்ட் அப்படிங்கிறது தான் வந்து இருக்கிறதுலே சலைவரி கிளாண்ட்ல ரொம்ப பெரியது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மேலெண்ண சுரபி அப்படிங்கிறது. இது எந்த பகுதியில இருக்கு அப்படின்னா வந்து இங்க பாருங்க இந்த பிக்சர்ல காது பகுதியில இருக்கு. காதுக்கு பக்கத்துல இந்த பேரட்டிவ் கிளாண்ட் அப்படிங்கிறது இருக்கு. இதுதான் வந்து பார்க்கும் போதே தெரியுதுங்களா, இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கிளாண்டா இருக்கு. சைஸ் வந்து சைஸ் வைஸ் பெருசா இருக்கு. அதுக்கு அடுத்தது அப்படின்னா சப் மேண்டிபுலர் கிளாண்டுன்னு சொல்ல கீழ்த்தாடை சுரப்பி. அதுக்கு அடுத்து நாக்கு கீழே இருக்கக்கூடிய சப்லிங்குவல் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய நாவடி சுரபி இருக்கு. ஓகேங்களா, இருக்கிறதுலே ரொம்ப சின்னது அப்படின்னா சப்லிங்குவல் கிளாண்டு, ஸ்மாலஸ்ட் சலைவரி கிளாண்ட். பெருசு அப்படின்னா பேரட்டிட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மேலெண்ண சுரபி. அதுக்கப்புறம் வந்து இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு சைடு 2 பக்கம் காது பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. பிரசன்ட் நியர் ஈச் சைடு ஆஃப் த இயர். அதுக்கடுத்து இந்த கிளாண்ட் வந்து மம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வைரல் டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிளாண்ட் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது சப் மேண்டிபுலர் கிளாண்ட். சப் மேண்டிபுலர் கிளாண்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா கீழ்த்தாடை பகுதியில இருக்கு. அதாவது பிலோ லோயர் ஜா, இந்த இடத்துல இருக்கு. தாடைக்கு கீழே இருக்கு. ஓகேங்களா, நாக்குக்கு கீழே சப் லிங்குவல் கிளாண்ட் இருக்கு. அதுக்கடுத்து இது என்ன ஷேப்ல இருக்குன்னா இர்ரெகுலர் ஷேப்ல தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சலைவாவை எல்லா கிளாண்டும் செக்ரேட் பண்ணும். ஆனா மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் சலைவா வந்து செக்ரேட் பண்றது இந்த கீழ்த்தாடை பகுதியில இருக்கக்கூடிய சப் மேண்டிபுலர் கிளாண்ட் தான் வந்து 70 to 75% சலைவாவை செக்ரேட் பண்ணுது. அதுக்கப்புறம் சலைவா செக்ரீட்ஸ் என்சைம்ஸ் என்னன்னா சலைவரி அமிலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் நொதியையும் வந்து சுரக்குது. இது எதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லக்கூடிய 70% ஸ்டார்ச் அப்படின்னா கார்போஹைட்ரேட்டோட ஃபார்ம் தான். ஓகேங்களா, அந்த கார்போஹைட்ரேட்டை மால்டோஸா மாற்றக்கூடியது இந்த
சலைவரி கிளாண்ட்ல சுரக்கக்கூடிய சலைவரி அமிலேஸ் அப்படிங்கிற என்சைம் தான். ஓகேங்களா? அதே மாதிரி வாய் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து 70% வந்து கார்போஹைட்ரேட் வந்து எதா மாறிடும் அப்படின்னா வந்து மால்டோஸா மாறிடும். மால்டோஸா இதுக்கு யூஸ் பண்ற இதுதான் வந்து சலைவரி அமிலேஸ் இல்லைன்னா டயலின் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம். ஓகேங்களா? கார்போஹைட்ரேட் வந்து மால்டோஸா மாறும், அதாவது ஸ்டார்ச் தான் சொல்றாங்க, அதுதான் கார்போஹைட்ரேட் தான். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மால்டோஸ் அப்படிங்கிறது திரும்ப வந்து இந்த கார்போஹைட்ரேட் ஃபுல்லா வந்து மீதி இருக்க 30% வந்து சிறுகுடல் பகுதியில ஃபுல்லா வந்து குளுக்கோஸா கன்வெர்ட் ஆயிரும். இப்போ புரோட்டீன் அதாவது கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும், ஃபேட் கொழுப்பு அப்படிங்கிறது ஃபேட்டி ஆசிடா கன்வெர்ட் ஆகும், அதுக்கடுத்து புரதம் அப்படிங்கிறது அமினோ ஆசிடா கன்வெர்ட் ஆகும். இது என்னன்னா இது வந்து பெரிய காம்ப்ளெக்ஸ் ஆனது. இது உடஞ்சி ஸ்மாலஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகிருக்கா. இந்த குளுக்கோஸா எங்க கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல கன்வெர்ட் ஆகும். எது அப்படின்னா ஸ்டார்ச். ஓகேங்களா? அதாவது இதுதான் சொல்லியிருக்காங்க, சலைவா செக்ரேட் என்சைம். என்ன என்சைம் சொல்லியிருக்கோம்னா சலைவரி அமிலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டயலின் இன்னொரு பேர் இதுக்கு. ஓகேங்களா? விச் டைஜஸ்ட் 70% ஆஃப் ஸ்டார்ச் இன்டூ மால்டோஸ்ல ஸ்டார்ச்சை வந்து என்னவா மாற்றும் அப்படின்னா மால்டோஸா மாற்றிடும். அதுக்கப்புறம் தான் வந்து சிறுகுடல் பகுதியில் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது மூணாவதா இருக்கக்கூடிய சுரப்பி வந்து சப்லிங்குவல் கிளாண்ட். சப்லிங்குவல் கிளாண்ட் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்மாலஸ்ட் சலைவரி கிளாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இருக்குல்ல சின்னது, இந்த இடத்துல பாத்தீங்களா எங்க இருக்கும் அப்படின்னா நாக்கு கீழே இருக்கும். ஓகேங்களா? பிரசன்ட் பிலோ த டங். அதுக்கு அடுத்தது இந்த பேரடாக்ஸ் இதெல்லாம் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஹிண்ட் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டைஜஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் இன் அவர் மவுத். எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்து மவுத்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரா வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சலைவா வந்து வாயில செக்ரேட் ஆகும்னா 1.5 லிட்டர். ஓகேங்களா? 1.5 லிட்டர் சலைவா வந்து செக்ரேட் ஆகும். இதுல 70 to 80% அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எது வந்து இருக்கும் சுரக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சப் மேண்டிபுலர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கீழ்த்தாடை சுரப்பி வந்து சுரக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அவரோட சலைவோட pH அப்படின்னா வந்து 6.8 இருக்கும். ஓகேங்களா? 6.5 to 5.5 to 6.5 6.8 ரேஞ்சில் இருக்கும். ஸ்லைட்லி அசிடிக்கா இருக்கும். ஓகேங்களா? அமிலத்தன்மை அதிகமாக 7 அப்படிங்கிறது நியூட்ரல். அப்ப கிட்டத்தட்ட வந்து அசிடிக்கா லைட்டான அசிடிக்கா தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரி, இன்னைக்கு கிளாஸ்ல வந்து டைஜஷன் சிஸ்டம்ல மவுத் பார்த்தோம், டீத் ஃபுல்லா பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல வந்து ரிமைனிங் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து டிஸ்கஷனுக்கு போயிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. மறக்காம அரிஹண்ட் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.